ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் தபஸ்வினி அஷ்டாவக்ர முனிவர்கிட்ட உன்னுடைய சங்கல்பங்களை முழுவதுமாட்டு நீக்கிட்டு உன்னுடைய சுயத்தில் நீ உட்காரு, இப்படி நீ தினம் தினம் எந்த விதமான சிந்தனையுமே இல்லாமல் ஏகாந்தமாட்டு உட்காந்து உன்னுடைய சுயத்தில் இருக்கிறதுக்கு பயிற்சி செய்துட்டே வந்தா சில வினாடிகள் உன்னுடைய சுயரூபத்தில் நிலைச்சி இருக்கிறத நீ அப்புறமா நீ ஞாபகப்படுத்தி பார்க்கும்போது தெரியும். இதே பயிற்சி உனக்கிட்டக்க தொடர்ந்து வந்துக்கிட்டே இருந்தால் சீக்கிரமாக நீ அந்த சித்தை அனுபவமாட்டே அறிந்து கொள்ளலாம். இதுதான் நீ அறிய முடியாத அந்த சித்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே வழி. இப்படி அறிய முடியாத அந்த ஒரு சித்தை அறிந்தவன் தான் என்றும் அழியாத அமிர்தத்துவத்தை அடைகிறான். நான் இவ்வளவு நேரமாக உனக்கு சொல்லி கொடுத்த வழியை நீ அனுபவமாட்டு அடைஞ்சிட்டேன்னு உண்டுமானால் அந்த சித்தை நீயும் அனுபவமாக உணர்ந்தவன் ஆகிறாய். உனக்கு நான் சொன்ன விஷயங்கள் உனக்கு புரியலைன்னு உண்டுமானா இதோ இங்கே உட்கார்ந்துருக்கிறாரே இந்த ஜனக மகாராஜா, இவர்கிட்டக்க உன்னுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்னு சொல்லிட்டு தபஸ்வினி மறைஞ்சிடுறா. பரசுராமர் தத்தாத்திரேயர்கிட்ட இங்க மேலும் அவங்க ரெண்டு பேரும் வேற என்ன விஷயங்கள் பேசினா, அடுத்தது அஷ்டாவக்ரரும் ஜனக மகாராஜாவும் பேசினார்களே, அவ ரெண்டு பேரும் என்ன விசாரங்களை பற்றி பேசினா, அவர்களது விசாரங்களின் வாயிலாக ஆத்மாவை அனுபவமாக அறியக்கூடிய விஷயம் எதுன்னு சொல்லி எனக்கு சொல்லணும். எனக்கு இவ்வளவு நேரமாக பேசின விஷயங்கள் எல்லாமே எனக்கு இதை பற்றி இன்னமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் அதிகமாட்டு இருக்கு. என்ன தூண்டும்படியாட்டு நீங்கள் சொல்கிற விஷயங்கள் இருக்குது. நான் இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெரிய ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கிறேன். ஆத்மாவை அறியக்கூடிய இந்த ஒரு மார்க்கம் பரம பவித்திரமானதுன்னு சொல்லி நீங்களே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க. இப்படிப்பட்ட விஷயங்களை அறிஞ்சிக்கும் போது அந்த உன்னதமான வழியை உங்களிடம் கேட்டு அறிஞ்சிக்கிறது எனக்கு மிகுந்த ஆனந்தத்தை தருகிறது. அந்த ஆத்மானுபவம் எனக்கும் சித்தியாக வேண்டும்னு நான் விரும்புகிறேன். அதற்காக அதனுடைய வழிகளை நீங்களும் தயை கூர்ந்து எனக்கு அருள் செய்யுங்கள்னு சொல்லி கேட்குறான். பரசுராமர் இவ்வாறு இந்த மாதிரி வேண்டி கொண்டதுக்கு இணங்க ஆத்மாவை அகமுகமாக அனுபவத்தில் அறிஞ்சிக்க முடியுங்கிறத தத்தாத்திரேயர் பேச தொடங்குறார். ஏன்னா நீ இனிமேல் ஜனக மகாராஜா என்ன சொன்னாருங்கிறத நீ இனிமேல் ரொம்ப ஆர்வத்தோடு கேட்கணும், ரொம்ப கவனமாக கேட்கணும். ஏன்னா அதிசூக்ஷ்ம ரகசியங்களை நுண்ணிய அறிவினால் மட்டுமே தான் எளிதாக அறிந்து கொள்ள முடியும். பரசுராமா, சாதாரணமாட்டு இதை ஒரு கதை கேட்கறது மாதிரி நீ கேட்டுடாத. ஏன்னா இதை கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த ரகசியங்கள் ஒரு விஷய ஞானம் போன்றே கருதப்படுகிறது. கூர்ந்த புத்தியினால் விசாரித்து அறிய விரும்புபவர்களுக்கு மட்டுமே தான் அந்த ஆத்ம ரகசியம் வெளிப்படும். அதனால் இனிமேல் பேசக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக கேளு, புத்தி கூர்மையோடு உட்காந்து கேளு அப்படின்னு காட்டி கொடுக்குறார். இந்த தபஸ்வினி மறைஞ்சிட்டா உடனே அஷ்டாவக்ர ஜனக மகாராஜா கிட்டக்க போகிறார். விதேக தேசத்து அரசேன்னு கூப்பிடுறார். தபஸ்வினி சொன்னாலே அந்த தபஸ்வினி சொன்னது எனக்கு ஓரளவுக்கு மட்டும்தான் புரிஞ்சுது. இந்த ஆத்மாவை பற்றிய ஞானம் எனக்கிட்டக்க இருக்குன்னு சொன்னாலும் அந்த அனுபவம் எனக்கு சித்தியாகலையே. அதனால் நீங்கள் அதை எனக்கு இன்னமும் தெளிவாட்டு விளக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறான். அந்த அறிஞ்சிக்க முடியாத அந்த ஆத்ம அனுபவத்தை நானும் அனுபவமாட்ட அறிஞ்சிக்கிறது எப்படி, அதை நீங்கள் தான் தயவு செஞ்சு எனக்கு வெளிப்படுத்தி சொல்லணும்னு கேட்குறார். உடனே ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரரினுடைய அதீத ஆர்வத்தை புரிஞ்சுக்கிறார். மேன்மை பொருந்திய முனிபுத்திரரே, நான் சொல்லக்கூடியதை கவனமாக கேளும். சுத்த சிதாத்ம தத்துவம் எந்த விதத்திலும் அறிய முடியாததும் இல்லை, எளிதில் அறியக்கூடியதும் இல்லை. எவ்விதத்திலும் இதை அறிய முடியாதுன்னு சொன்னால் குருவினால் மட்டும் எப்படி இதை சொல்ல முடியும்?
இந்த அறிவு தத்துவத்தை அனுபவமாக அறிய விரும்பக்கூடிய ஜிக்ஞாசு, அதாவது முக்தியை தீவிரமாட்டு அடையணுங்கக்கூடிய ஒரு நாட்டத்தை உடையவர்கள், முதல்ல அதை அனுபவத்தில் அறிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சத்குருவை போய் பார்த்து அவரது கருணையினால் இந்த தத்துவத்தை முழுவதுமாக அவரிடமிருந்து உபதேசமாக வாங்கி அதை அகமுகமாக, அதாவது உள்முகமாக தீர விசாரித்து, அதாவது உபதேசத்தை உள்வாங்கி அந்த உபதேசத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்த விஷயங்களை தீர விசாரம் பண்ணினா அந்த இடத்துல தன்னுடைய மனசை தீர விசாரித்து அந்த சித்தை, அந்த அறிவை அனுபவமாக உணரக்கூடிய நிலை விரைவில் உண்டாகும். அந்த சுத்த அறிவு தத்துவம் இருக்கே, அது ஒரு வகையில் அறிவது சுலபமும் தான், ஒரு வகையில் பார்த்தா கஷ்டமும் தான். ஏன்னா உள்முகமாக விசாரம் செய்பவனுக்கு அது சுலபமாட்டு போயிடுறது. வெளி விஷயங்களில் அந்த சுத்த தத்துவத்தை, சுத்தமான அந்த அறிவு தத்துவத்தை வெளியில் உள்ள விஷயங்களில் தேடிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கஷ்டமாட்டு இருக்குது. இதை தனித்த நிரூபிக்க முடியாத இந்த தத்துவம் அறிய முடியாததாக இருந்தாலும் வேறு சில வழிமுறைகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதால அறிய முடியுங்கிறதும் உண்மைதான். எளிமையாக விசாரத்தின் அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்குறவனுக்கு அவன் பார்க்குற காட்சியிலிருந்து காண்பவனை உறுதி செய்யலாம். அதாவது காட்சியை பார்க்கறது எதுவோ அதுவே அதுங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதாவது அறிபவன் இல்லைன்னு உண்டுமானால் அங்கே அறியப்படுகின்ற பொருளும் இல்லை. இதைத்தான் எது காண்கிறதோ அது அவ்வடிவாகவே ஆகிறதுங்கிறத சூக்ஷ்மமாட்டு கவனித்து அறியப்பட வேண்டியதாட்டு இருக்கு. இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நாம் ஒரு வேலையில் மனம் ஒருமுகப்பட்டு அந்த விஷயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது, வெளியில் வீட்டுக்குள்ளே ஒரு ரூமில் உட்காந்துருக்குறோம், ரொம்ப கவனமாக அந்த குறிப்பிட்ட ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறோம். வாசலில் ஒருத்தங்க வராங்க, அவங்க தன்னுடைய பேரை வச்சு கூப்பிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு சுப்புங்கக்கூடிய ஒருத்தன் அந்த ரூமில் உட்காந்து தனக்குண்டான பணிகளை செய்து கொண்டு இருக்கிறான். வாசலில் அவனுடைய நண்பன் வந்து சுப்புன்னு கூப்பிட்டா இவனுக்கு காது கேட்கல. அப்போ அந்த ஆள் வந்தது கிட்டக்க, உடனே அவங்க அம்மா வந்து ரூமில் தான் இருக்கிறான்னு சொன்னால் கிட்டக்க வந்து உட்காந்து பார்த்தது எதுவுமே அங்கே தெரியவே இல்லை. அவர் எந்த விஷயங்களில் ஒன்றி போய் இருக்கிறாரோ அது மட்டுமே தான் தெரிஞ்சது. அப்புறமா அந்த நண்பன் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பார்க்குறான், இவன் தன்னை கவனிக்கலைங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா எழுந்திருந்து போயிடுறான். இங்கே இந்த விஷயங்கள் நடந்தது எதுவுமே அந்த சுப்புவுக்கு தெரியலை. அப்புறமா கொஞ்ச நேரம் முடிஞ்சு எழுந்திருந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மா வந்து விஷயங்களை எல்லாமே சொல்லும்போது தான் இவனுக்கு புரியறது. அப்படியா, எனக்கு எதுவுமே தெரியவே இல்லையேன்னு சொல்கிறான். அப்போ இங்கே கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, இங்கே அதை அறிபவன் இல்லை, அதனால் அங்கே அறியப்படுகின்ற அந்த ஒரு பொருளும் இல்லை. யாருக்கு? சுப்புவை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த இடத்துல அந்த விஷயத்தை அறிபவன் அங்கே இல்லை. ஏன்னா நான் இருக்கதானே செஞ்சேன்னு உண்டுமானால் அப்போது அந்த அட்டென்ஷனை யார் கொடுக்குறா? இந்த மனசு தான் கொடுக்கறது. அப்போ இந்த மனம் வேறு ஒரு வேலையில் ரொம்ப மும்மரமாட்டு ஈடுபடுத்திண்டு தன்னை அந்த வேலையோடு ஒருமிச்சு போய் இருக்கிறதுனால சுற்றி உள்ள விஷயங்கள் அது கவனிக்கலை. அப்போது அதனால் இது வந்தது எதுவுமே இதுக்கு தெரியலை. அப்போது இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மனம் ஒரு விஷயங்களை அறிகிறதுன்னா அங்கே மனம்னு இல்லைன்னு உண்டுமானால் அங்கே மனசு அறியறதுக்கான விஷயம் அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ இதைத்தான் எது காண்கிறதோ அது அவ்வடிவாகவே ஆகிறதுங்கிறத சூட்சமமாக கவனித்து தான் அறியப்பட வேண்டியதாட்டு இருக்குது.
தேவையே இல்லாத ஒரு குதர்க்க வாதங்களை வச்சு மற்றவங்களோட வாதிட்டு கொண்டு இருக்கிறதுனால இதை அறிந்து கொள்ளவே முடியாதுப்பா. அனுபவமற்ற மற்றவர்களிடம் இதை பற்றி அதிகம் பேசுவதை கூட நீங்கள் தவிர்த்துடணும்னு சொல்கிறார். நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகளையும் பொருள்களையும் பார்க்குறவன் யாரு? இதை ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நுண்ணிய அறிவினால் விசாரம் பண்ணி அறிய வேண்டும். இப்படி ஆராய்ஞ்சு பார்க்குற பொழுது பகலாட்டு இருந்தாலும் சரி, ராத்திரியாட்டு இருந்தாலும் சரி, புலன்களினுடைய புரிதல்னால கண்களினுடைய பார்வைக்கு ஆதாரமான வெளிச்சம் எங்கிருந்து வெளிப்படுகிறதோ அதை பார்க்கணும். இந்த உலகத்தை கண்கள் காண்கிறதுங்கிறத அறிபவனுக்கு இந்த ஒளி மட்டுமே காட்சிகள், அதாவது பொருள்கள் அனைத்தையும் விளக்குகின்ற ஒரு வெளிச்சமாட்டு இருக்கிறதுனால அந்த வெளிச்சத்தில் காட்சியாக, அதாவது பொருள்களாக விளங்குகிற எல்லாத்தையுமேயே நீக்கி பார்த்துட்டா இத்தனை காட்சிகளுக்கும் ஆதாரமான அந்த ஒரு வெளிச்சம் இருக்கே, அது சித்துங்கிற அறிவு, அதாவது சித்துங்கிற அந்த அறிவினுடைய பிரகாசத்தினுடைய வெளிப்பாடு தான்ங்கிறத நாம் புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா கண் இருக்குது அதனால் நான் காட்சிகளை பார்க்குறேன்னு உண்டுமானா, கண்ணை மூடினாலும் நிறைய காட்சிகள் உள்ளுக்குள்ளே வருதே. அப்போ அந்த காட்சிகளுக்கு கண்ணு நம்ம மூடின்னு இருக்கிறோம். அந்த கண்ணு எதை பார்க்கறது? அங்கே அந்த காட்சிகளை யார் பார்க்குறா? ஒரு கேள்வி வருதில்ல. அப்போது வெளியில் கண்ணு இருக்குது அதனால் நான் காட்சிகளை பார்க்குறேன்னு உண்டுமானா, இந்த கண்ணில் அந்த ஒரு ஒளி எதனத்தினால வருது? அப்போ பார்க்கக்கூடிய அந்த ஒரு கண்ணுலேருந்து அந்த விஷயங்களை கிரகிக்கக்கூடிய சக்தி எப்படி கிடைக்கிறது? இப்போ எல்லாத்துக்குமே கண்ணு இருக்குது அதனால் நான் காட்சிகளை பார்க்குறேன்னா, கண்ணு இல்லாதவனுக்கும் கண்ணு இருக்குன்னா அவனுக்கு காட்சிகள் பார்க்க முடியறது இல்லையே. அப்போ இதெல்லாமே நம்ம ஆராய்ஞ்சு தான் பார்க்கணும். அப்போது இப்படி சுயம் பிரகாசமாட்டு ஒளிரக்கூடிய அந்த ஒரு ஒளியான அந்த அறிவு சக்தி இருக்கு இல்லையா, அந்த அறிவு சக்தி தான்ப்பா சுத்த சிதாத்ம தத்துவம்ங்கிறத நீ அறிஞ்சுக்கோ. நம்ம பார்க்கக்கூடிய பொருள்கள் தாமாகவே விளங்கக்கூடிய தன்மையே இல்லை. அதனால் அவைகள் எல்லாம் அறிஞ்சுக்கிறவதாட்டு இருக்க முடியாது. எப்படி? இப்போ ஒரு மேஜை இங்கே இருக்குது, நீங்கள் ஒரு ரூம்குள்ளே வரீங்கன்னு உண்டுமானா இந்த மேஜை நான் இங்கே இருக்கிறேங்கிறத காட்டுறதா? நான் இங்கே இருக்கிறேங்கிறத சொல்லி கொடுக்குறதா? சொல்லி கொடுக்கல. அப்போ அந்த இடத்துல மேஜை இருக்குங்கிறத அப்போ என்னுடைய அறிவுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க? இந்த அறிவுக்கு எப்படி அது தெரிகிறது? இந்த அறிவு அந்த மனம் மூலமாட்டு அந்த விஷயங்களை அறிஞ்சிக்கிறது, புத்தியில் அறிஞ்சிக்கிறது. அப்போது இந்த அறியப்படுகின்ற ஒவ்வொரு பொருள்களுக்கும் தாமாக விளங்கக்கூடிய தன்மையே இல்லை. அப்போ பொருள்கள் எல்லாத்துக்குமே தாமாக விளங்கக்கூடிய தன்மை இல்லாததுனால அது எப்படி அறிபவனாக இருக்க முடியும்? அப்படி இருந்ததுன்னு உண்டுமானால் இந்த சுப்பு அந்த ரூமுக்குள்ளே உட்காந்து அவன் தன்னுடைய முழு கவனத்தையுமே அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைகள்லவையே செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது இவன் பக்கத்தில் உட்காந்துருந்து கத்துன்னு கத்தினாலும் பேசினாலும் அது அவனுக்கு வந்தது எதுவுமே தெரியவே இல்லையே. இது நம்மளுடைய அனுபவத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இங்கே அறியப்படுகின்ற பொருள்கள் எதுவாட்டு இருந்ததுனாலும் அதற்கு தாமாக விளங்கக்கூடிய ஒரு தன்மையே இல்லை. அதனால் அது அறிபவன் ஆகவே முடியாது. அதனால் அறிபவன்கிறவன் அறியப்படுகின்ற பொருள்களிலிருந்து வேறாகவே இருக்கிறான். இதை நீ புரிஞ்சுக்கணும். அறியப்படுகின்ற இப்போ ஒரு பொருளை பார்க்குற நான் அந்த பொருள்களிலிருந்து வேறாக இருப்பதனால மட்டுமே தான் நான் அந்த பொருளை பார்க்க முடியும். இப்போ நான் அந்த பொருளுக்குள்ளவே உட்கார்ந்துருந்தேன்னா நான் எப்படி அந்த பொருளை பார்த்தேன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்போ நான் இங்கே ஒரு காட்சிகளை பார்க்குறேன்னு உண்டுமானால் காட்சி என்னிலிருந்து வேறாகத்தான் இருக்குது. அதனால் நான் அந்த காட்சியை பார்க்குறேங்கிற மாதிரி ஆகிறது. அப்போ அதனால் அந்த காட்சியை பார்க்குறவனும் இங்கே வேறையாட்டு இருக்கிறான்.
இந்த அறிவினாலேயே அறியப்படுகின்ற பொருள்கள் நாம் பார்க்குறோமே, பார்க்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் அறியப்படுகின்றனவே இல்லாமல் வேறு எந்த வகையிலும் இந்த காட்சிகளை நாம் அறிஞ்சிக்க முடியாது. உலகத்தில் மரம் இருக்குது, பழம் இருக்குது, பறவை இருக்குங்கிறத நாம் எப்படி அறிஞ்சிக்க முடியறது? ஒரு செத்த பிரேதமும் உட்காந்துட்டுருக்குனாக்கா ஜடத்துக்கு அதை எங்கே அறிஞ்சிக்க முடியறது? அப்போ அங்கே எது இல்லை, இந்த நடமாடக்கூடிய மனிதன்கிட்டக்க என்னது இருக்கு? அப்போ இப்படி பலவிதமான உருவங்களில் காட்சியாக அறியப்படுகின்ற பொருள்கள் இருக்கு இல்லையா? இந்த பொருள்களை எல்லாத்தையும் அறிபவனே அந்த அறிவு. அந்த அறிவு தான் எல்லாத்தையுமே அறிஞ்சுக்கிறது. அப்போ இப்படி பொருள்களினுடைய அந்தந்த பல பெயர்களுக்கும் உருவங்களுக்கும் ஏற்றபடி அந்த அறிவு இருக்கே, அது பலவாட்டு ஒவ்வொரு பொழுதும் அவன் மாறுறதே இல்லை. இப்படி நாமரூப பேதங்கள் எல்லாமே பொருள்களில் மட்டுமே தான் இருக்கே தவிர இந்த அறிவில் இல்லை. காட்சிகளில் தான் பலவிதமான பேர், ஆனால் அறிவு ஒன்னாட்டு தான் இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலான்னா, கண் மூலமாட்டு ஒளியை உள்வாங்குகிறது ஒரு ஆள், சத்தங்களை கேட்கறது ஒரு ஆள், சுவாசத்தை நுகர்கிறது ஒரு ஆள், சுவைக்கிறது ஒரு ஆள்னு சொல்லிட்டு இந்த உடம்புல பல பேராக இருக்கிறாங்க. இப்போ வண்டி போகிறது, வண்டியில் ஹார்ன் சத்தம் கேட்கறது. அப்போ காட்சியை பார்க்கறது, வண்டியிலேருந்து நிறைய புகையை கக்குகிறது, அந்த புகையினுடைய வாசனையே மூக்கு நுகர்கிறது. இவன் சாப்பிட்டுண்டு இருக்கிறான், இந்த விஷயத்தை பார்க்குறான். ரோட்டில் ஏதோ டீயை ஏதோ குடிச்சிட்டே இந்த விஷயங்களை பார்க்குறான்னு வச்சுக்குவோம். இங்கே டீ குடிக்கிறது அந்த சுவையை உணர்கிற ஒரு ஆள் வேறு, கண்களால் அந்த காட்சிகளை பார்க்குற ஆள் வேறு, அந்த வண்டி ஓடுறதுனுடைய ஹார்ன் சத்தத்தை கேட்கறது ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பலவிதமான வேறு வேறு மனம் இருந்து ஒன்னொன்னையும் அறிஞ்சிக்கிறதா என்ன? அப்போ இருக்கிறது ஒன்றே தான், அது எல்லாம் பலவிதமாட்டு இருந்தாலும் அத்தனையிலையும் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் உள்வாங்கக்கூடிய ஒரே அறிவு அது மட்டுமே தான் இருக்குது. அதில் எந்த விதமான பேதமும் இல்லை. காட்சிகளில் தான் பஸ்ஸு, இது பஸ்ஸுனுடைய ஹார்ன்னு நம்ம சொல்லிக்கிறோம், இது பெல்னுடைய சவுண்டுன்னு சொல்லிக்கிறோம். அப்போ காட்சிகள் ஒன்றொன்றுக்கும் ஒரு பெயர்களை நாம் வச்சுக்கிறோம். அப்போது இந்த பெயர் உருவங்கள் எல்லாமே வெளியில் இருக்கக்கூடிய காட்சிகளுக்கு தானே தவிர அந்த உள்வாங்கக்கூடிய அந்த ஒரு உணர்வு இருக்கிறது இல்லையா, அதுக்கு எந்த விதமான பேதமும் கிடையாது. அதாவது அந்த அறிவில் எந்த விதமான வேறுபாடுமே இல்லை. அப்போ பார்க்குற பொருள்களினுடைய உருவங்களினுடைய தன்மையை பொறுத்து தான் பேதங்கள் விளங்குகிறது. இதுலேருந்து என்ன தெரியறதுன்னா, உருவமே இல்லாத அந்த அறிவு இருக்கு இல்லையா, சுத்த அறிவு இருக்கே, அதுக்கிட்டக்க எந்த விதமான பேதமும் இல்லைங்கிறது தெரிகிறதா? இப்போ இன்னும் சொல்ல போனால், முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி ஒன்று தான், ஆனால் அதிலிருந்து பிரதிபலிக்கின்ற பிம்பங்கள் என்னெல்லாம் இருக்குது. நான் போய் நின்னா அது என்னையும் காட்டும், யார் போய் நிற்கிறாங்களோ நிற்கிறவங்களையும் காட்டும், அது எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துல உள்ள பொருள்கள் எல்லாத்தையுமேயே அந்த கண்ணாடியில் பிரதிபிம்பிக்க செய்யும். ஆனால் அந்த ஒரே கண்ணாடி தான் அத்தனையுமே பார்க்குறதே தவிர அங்கே வேறு வேறு பொருளை காட்டுறதுக்கு வேறு வேறு கண்ணாடி அங்கே வைக்கப்படலை. ரூமில் இருக்கிற ஒரே கண்ணாடி தான், அங்கே என்னது இருக்கோ இருக்கிறத அந்த கண்ணாடி காட்டி கொடுக்கறதே தவிர வேறு என்னத்தை செய்கிறது? அங்கே கண்ணாடி இந்த ரூமில் இந்த கதவை காட்டுறதுக்கு இன்னும் இந்த கண்ணாடி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான கண்ணாடியவாக இருக்குது. ஒரே கண்ணாடி, அதுக்கு நேரம் என்ன வைக்கப்பட்டிருக்கிறதோ வைக்கக்கூடிய பொருள்களை அது பிரதிபிம்பிக்கிறது. அப்போது காணப்படுகின்ற பிரதிபிம்பங்கள் எல்லாமே அந்த ஒரே கண்ணாடியின் மூலமாட்டு தானே காட்டப்படுகிறது. அதே மாதிரி தான் இந்த அறிவுங்கிறது ஒன்று மட்டும்தான் இருந்தாலும் அதன் வாயிலாக காணப்படுகிற எல்லாமே பலவாறான இந்த பிரதிபிம்பங்கள் தான் அந்த ஒரே அறிவின் மூலமாட்டுத்தான் காட்டப்படுகிறதே தவிர இங்கே வேற ஒரு அறிவுன்னு இருந்து வேற எதையுமே காட்டலை. இப்படி அந்த அறிவுக்கு வேறாக அறியப்படுகின்ற பொருள்களை இதுவல்ல அதாவது இது அந்த அறிவு இல்லை, இது அந்த அறிவு இல்லைன்னு சொல்லி நேதி விசாரம் மூலமாட்டு நீக்கி, நேதி விசாரம்னு சொன்னால் என்னதுன்னா
அனாத்மா விஷயங்களை பிரிக்கிறது. ஆத்ம வஸ்துவிலிருந்து அனாத்ம விஷயங்களை பிரித்து அறிஞ்சிக்கிறது. அப்படி பிரித்து அறிஞ்சு இது இல்லை இது இல்லைங்கிறத நீக்கி உற்று நோக்கி உள்நோக்கி பார்த்தோமே ஆனால் அந்த அறிபவனே அறியலாமே தவிர வெளியில் உள்ள பொருள்களை இதோ இந்த மரம் இதோ இங்கே இருக்குது, இந்த பறவை இதோ இங்கே இருக்குது, இங்கே தண்ணி பாட்டில் இங்கே இருக்குது, இங்கே இந்த புஸ்தகம் இருக்குன்ன மாதிரி இந்த பொருளை இந்த அறிவை நாம் அறிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இங்கே அந்த அறிவுன்னு சொல்கிறோமே, இந்த அறிவு யார் அறிகிறார்களோ அவர்களினுடைய சொரூபமாகவேயே இருக்கிறதுனால அறியப்படுறதுக்கு அந்த அறிவுக்கு வேறையாட்டு அங்கே வேற ஒன்றுமே இல்லை. அஷ்டாவக்ரரே, உங்களுடைய சொரூபத்தை விசாரித்து பாருங்க. நீர் இந்த உடல் இல்லை, பிராணன் இல்லை, மனம் இல்லை, இவைகள் அனைத்துமேயே பலவிதமான வேறுபாடுகளோட கூடிய நிலையற்ற தன்மையோடு இருக்கிறதுனால நிச்சயம் இவை அறிவாக இருக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு காரணத்தினாலும் மாற்றத்திற்கு உட்படாத நிலையான நான் என்ற எண்ணத்தை கைவிடாத அந்த அறிவு நிறைஞ்சு இருக்கிறதோ அதுவேதான் எல்லாத்தையுமே அறிஞ்சுக்கிறது. உண்மையிலேயே அந்த அறிவுதான் நீர். இதுவரை நான் சொன்னது எதுவுமே கற்பனை இல்லை. அனுபவித்து அறியக்கூடிய அந்த ஆழமான அறிய உண்மை நிலைய அனுபவமாக உள்ள திருப்பி அகக்கண்களால் உங்களுடைய அந்த ஆத்மாவை நீர் பார்வையிடும். அந்த ஆத்மாவை பாரும். இதை பின்னாடி பார்த்துக்கலாம்னு சொல்லி நீங்கள் அலட்சியம் செய்யாதீங்க. உத்தம புத்திமான்களின் உபதேச காலத்திலேயே நீங்கள் ஆத்மஸ்வரூபத்தை பார்த்து கொள்கிறார்கள். அப்படி பார்க்கக்கூடியது உங்களுடைய புறக்கண்களான இந்த ஊனக்கண்களை கொண்டு இல்லை. இப்போ உள்ள கண்ணை மூடிண்டு உள்ள பாருங்கன்னு சொன்ன உடனே பல பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கண்ணை புருவ மத்தியில் வச்சுக்கிறது, கண்ணை மூக்கு நுனியில் வச்சுக்கிறது, கண்ணை மூடிண்டு தியானத்தில் எங்கேயோ உக்காந்துக்கிறேன்னு சொல்லி உக்காந்துக்கிறது. அதாவது எல்லாமே இந்த புறக்கண்களை வச்சுக்கிண்டு சொல்லலை. உங்களுடைய கனவு காட்சிகளை பார்க்கின்ற அந்த அகக்கண்கள் இருக்கே, உங்களுடைய கனவுல ஒரு கண்ணு அத்தனை விஷயங்களையும் பார்க்கறது இல்லையா? அந்த கனவுல அந்த கண்கள் எப்படி பார்க்குறதோ அதே மாதிரி உங்களுடைய உள்ள நீங்கள் உங்களை பாருங்க. அகக்கண்களை கொண்டு உள்ளே திரும்ப பார்க்க முடியுங்கிறத பற்றி இனியும் நான் சொல்கிறேன். எப்படி பார்க்கணுங்கிறதையும் நான் சொல்கிறேன். முனிவரே, நீங்கள் தயவு செஞ்சு நல்லா கேளுங்கன்னு சொல்கிறார். ஏன்னா கண்களினுடைய திரும்புதல்ங்கிறது எப்படின்னா, ஒரு பொருளை பார்க்கணும்னு உண்டுமானால் அதற்கு முன்பு பார்த்து கொண்டிருந்த பொருள்களிலிருந்து மனதை திருப்புவதோடு மட்டும் இல்லாமல் இனி பார்க்கக்கூடிய ஒரு பொருளோடு மனதை கொண்டு சென்று அதனோடு ஒன்றினால் மட்டுமே அந்த பொருள் பார்க்கிறவனுக்கு இன்னதுன்னு புலப்படும். இது நடைமுறை விஷயம். எப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆப்பிள் பார்த்துட்ருக்கிறேன். பழக்கடையில் போய் ஆப்பிளை பார்க்குறேன். இப்போ நான் அன்னாசி பழத்தை பார்க்கணும்னா முதல்ல என்னுடைய காது அன்னாசி பழத்தை பாருன்னு சொல்கிறத என் காது கேட்கணும். ஒன்று. அடுத்தது, இந்த கண்ணு இந்த ஆப்பிளை பார்த்துட்டு இருக்கு இல்லையா, இந்த ஆப்பிள்லேருந்து வெளியில் வந்து இல்லையா, இந்த பொருள்லேருந்து இந்த காட்சி மனசு வந்து இந்த ஆப்பிளோட ஒன்றி போய் இருக்குது. அப்போ இந்த மனசு இந்த ஆப்பிளோட இருக்கிறதுனால இந்த மனசை நான் எங்கே திருப்பி கொண்டு போகணும்? அன்னாசி பழம் இருக்கிற பக்கமாக நான் வந்து திருப்பிக்கணும். அன்னாசி பழத்தில் நான் போய் திருப்பிக்கிறதோட மட்டும் இல்லை, நான் திருப்பின செகண்ட்லவே திரும்பியும் என்னுடைய மனத்தினுடைய பெண்டுலம் மாதிரி தான். அதை அங்கே பார்க்குற மாதிரி பார்த்துட்டே இருந்தே டக்குன்னு திருப்பி இங்கே திரும்பும். அதனால் அப்படி திரும்பாதபடிக்கு அந்த அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதனுடைய உருவம்,
அதிலேயே என்னுடைய மனது அதனோட ஒன்றி போய் இருந்தால் மட்டுமே தான் அந்த அன்னாசி பழத்தினுடைய முழு விஷயமும் எனக்கு தெரியுமே தவிர இதை அறையும் குறையமாட்டு தெரிஞ்சது மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போது மனம் ஒரு பொருளோடு ஒன்று சேராமல் அங்கு ஒரு காட்சிங்கிறது தெரியவே தெரியாது. இதே மாதிரி தான் மனம் கலவாத போது காதும் கேட்கறது இல்லை, உடலும் உணர்வது இல்லை. அதாவது மனம் இல்லாமல் எந்த புலன்களும் எதையுமே அறியாது. இப்போ இது வீட்டில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கிச்சனில் எல்லா லேடிஸுக்கும் ஒரு அனுபவம். ஆண்கள் சமைக்கிறவங்களாட்டு இருந்தால் அவங்களுக்கும் இந்த அனுபவம் நிச்சயமாக இருந்திருக்கும். சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, குக்கரை வைக்கிறாங்கன்னு உண்டுமானா எத்தனை விஷில் வந்திருக்குங்கிறத பக்கத்தில் உள்ளவங்க கிட்டக்க தான் கேட்பாங்க. ஏன்னா மனம் அங்கே ஒன்றில், அங்கே குக்கரை வச்சுக்கிட்டு இங்கே பக்கத்தில் காய்கறி நறுக்கிறதுல கவனம் போயிடும். இதுக்கடையில் வாசலில் யாராவது வந்திருப்பாங்க, அங்கே போயிடும். அப்போ குக்கர் தானே நம்ம வச்சுருக்குறோம், அதனால் அதில் விஷில் வர்றதுக்குள்ளே நம்ம வேறு வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஓடிடுவோம். அப்போ மனம் அந்த இடத்துல போகலைங்கிறதுனால அது தெரிஞ்சுக்கலை. எப்படி சுப்பு தன்னுடைய முழு கவனத்தையும் அந்த ஒரு ரூம்குள்ளே உட்கார்ந்துருந்து தன்னுடைய வேலைகளில் கவனமாட்டி இருக்கும் பொழுது அவனுடைய நண்பன் வந்து பக்கத்தில் இருந்து சத்தம் போட்டு பேசுனது எதுவுமே காது கேட்கல, எந்த விஷயமே காது கேட்கல. இது எல்லாருக்குமே நடைபெற அனுபவம். என்னன்னா, இப்போ ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, கூகுளில் நீங்கள் என்னத்தையாவது ஒன்று ரொம்ப மும்மரமாட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோமே, சுற்றி நடக்கக்கூடிய எந்த விஷயமும் யாருக்குமே தெரியாது. வீட்டில் குழந்தைகள் சண்டை போடுறது தெரியாது, அம்மா அப்பாவுக்கு கழியலைங்கிறது தெரியாது, மனைவி பேசுறது தெரியாது, அல்லது கணவன் பேசுறது தெரியாது. அங்கே சுற்றி என்ன நடக்கிறதுங்கிறதவையே உணர்ந்துக்க தெரியாது. அப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னதுன்னா, இங்கே மனம்தான் அறியக்கூடிய அறிவாட்டு இருக்குங்கிறதான் இன்டைரக்டாக சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்போ மனம்ங்கிறத மட்டும், மனம் இல்லாமல் எந்த புலன்களும் எதையுமே அறியாது. அப்போ மனசுல தான் உண்டாகக்கூடிய அந்த சுகமும் துக்கமும் மனதினுடைய கலப்பாலவையே தான் உண்டாகிறது. மனம் எதை பற்றி கொண்டு இருக்கிறதோ அதிலிருந்து விடுபட்டு திரும்பாமல் மற்ற எந்த ஒன்றையும் அது அறியாது, அறியவும் முடியாது. இப்போ மனசு சமுத்திரத்தை பார்க்கறதுக்கு விருப்பப்பட்டு சமுத்திரத்தவையே பார்த்துட்டே இருக்குன்னா பக்கத்தில் சுண்டல் விற்கிறவன் போகிறவன் கிட்டக்க மனசு திரும்பாது. சுண்டல் விற்கிறவனுடைய சத்தம் காதில் கேட்காது, அது காதில் விழுந்தாலும் கூட அதில் சிரத்தை எடுத்துக்காது. ஏன்னா இங்கே காட்சிகள் எல்லாமே, அதாவது அந்த மனதோடு ஒன்றி போய் இருக்கிறதுனால இந்த கலப்பினங்கள் இருக்கு இல்லையா, காட்சிகள் எல்லாத்தினுடைய அந்த மனசு சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த கலப்பினங்கள்னால தான் இந்த சுகமும் துக்கமும் உண்டாகிறது. அப்போது இந்த சுகமும் துக்கமும் மனம் எதை பற்றி பிடிச்சிருக்கிறத சார்ந்த விஷயம். மனசுக்கு எது பிடிச்சிருக்கிறதுனால சுகம் உண்டாகும்னு சொல்கிறது. இந்த மனசுக்கு எது பிடிக்கலையோ, பிடிக்கிறத எனக்கு இது வேண்டாம், என்ன இதனால எனக்கு துக்கம் உண்டாகிறதுன்னு அதே மனசு தான் சொல்கிறது. இப்போ வேற வேற மனம் சொல்லலை, பிடிக்கிறதுன்னு சொல்கிற மனம் வேற, பிடிக்காதுன்னு சொல்கிற மனம் வேறன்னு இல்லை. அப்போது இந்த மைண்டினுடைய ப்ளே எப்படி நடக்கிறதுனா, மனம் வந்து ஒரு பொருளை விரும்புறதுன்னு உண்டுமானால் அந்த பொருளின் மீது ஒரு ஆசை உண்டாகணும். அந்த ஆசை உண்டாகும் போது மட்டுமே தான் ஏற்கனவேயே பற்றி கொண்டிருக்கிற ஒன்றை விட்டுட்டு இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த ஒரு புதிய பொருளை பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த புதிய பொருளை பிடிக்கிறதுக்கு புதிய ஒரு பொருளை பிடிக்கணும்னா அந்த புதிய பொருளுக்கு மேலே ஒரு ஆசை வரணும். அதை பற்றுவதனாலேயே மனம் அந்த இடத்துல திரும்புறதுக்கு முயற்சிக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் அது ஏற்கனவேயே ஒரு பொருள் மேலே பிடித்தம் வச்சிருக்கிறது இல்லையா, அந்த பொருளிலிருந்து விடுபட்டு மனசை இந்த பொருளுக்கு திருப்பவும் முடிகிறது. இது எல்லாமே மனதினுடைய ப்ளே. அப்போது இதெல்லாமே நாம் எப்படி எடுத்துக்கணும்னா, மனசு தான் இங்கே ஒன்னொன்னையும் பிரித்து அறிஞ்சிக்கிறதே தவிர
இங்கே மனதிற்கு அந்நியமாட்டு வேற ஒன்று அறியறதுங்கிறது இல்லை. அப்போ மனசு மூலம் மனசு எதை கவனிக்கிறது தான் அறிஞ்சிக்க முடியறது. மனசு இல்லாத ஒன்று அங்கே அறிஞ்சிக்க முடியறதே இல்லை. அப்போ இந்த மனசுக்குத்தான் நாமம் ரூபம் எல்லாமே, அதாவது பெயரும் உருவமும் இந்த மனசுக்கு தான். அப்போ இந்த மனசு தான் கண் வழியாட்டு காட்சிகளை பார்த்து அனுபவிக்கிறது. அப்போ இங்கே அனுபவிக்கிறது யாராட்டு போயிடுறா? இந்த மனசு தான் அனுபவிக்கிற ஆளாட்டு இருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மனசு தான் அனுபவிக்கிற ஆளு, இந்த மனசு தான் அறிகிற ஆளு. அப்போ இங்கே அறிகிறவன் வந்துட்டான், அனுபவிக்கிறவனும் வந்துட்டான் இல்லையா? அதாவது காண்பான் வந்துட்டான், அனுபவமும் வந்துடுது. இனிமேல் இந்த காட்சி மட்டும்தான் பாக்கி. அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கே இந்த மனம் இருக்கு இல்லையா, ஒரு பொருளை பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் மட்டும்தான் அந்த பொருளை பார்க்கறது, அந்த காட்சி தெரிகிறதே தவிர இந்த மனம் அந்த விஷயத்துக்கு போகலைன்னா அந்த காட்சியும் அங்கே தெரியலை. அப்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள்ங்கிறது எல்லாமே ஒன்றாட்டு போயிடுறது இல்லையா? ஆரம்பத்தில் இந்த காண்பான் வேறையாட்டு இருக்கான், காட்சி வேறையாட்டு இருக்கு, காணப்படும் பொருள் வேறையாட்டு இருக்குங்கிறத பிரித்து சொன்னால் மட்டுமே தான் அந்த விஷயங்கள்லேருந்து நாம் கிரகிக்க முடியும். அந்த விஷயங்கள்லாம் நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து, ஏன்னா காண்பான்னு ஒருத்தன் இருக்கிறான், நான் பார்க்குறேனேன்னு இருக்குது. அப்படின்னா இங்கே நான் பார்க்குறேனேன்னா இங்கே நீ பார்க்குறேன்னா எது பார்க்கறது? இங்கே மனசு தான் பார்க்கறது. அப்போ இங்கே மனசு தான் அறிவாட்டு இருக்குது. அப்போ இந்த மனசு தான் அறியப்படக்கூடிய அறிவாட்டு இருக்குது. மனசு தான் ஒரு காட்சியை காண்பானாட்டு இருக்குது. காட்சியாகவும் இந்த மனசு தான் இருக்குது, அனுபவிக்கிறதும் இந்த மனசே தான் இருக்குன்னா அப்போ இருக்கிறது எல்லாமே இங்கே ஒன்னாட்டு ஆகி போயிடுச்சா? புரியுறதா? அப்போது இந்த மனம் ரெண்டு காட்சிகளை ஒரே சமயத்தில் காட்டாது. இப்போ உதாரணமாட்டு நான் அது எப்படி காட்டாதுன்னு சொல்ல முடியும்? நான் ஒரு மரத்தை பார்க்குறேன், அந்த மரத்தில் ஒரு பறவையை பார்க்குறேன், அந்த மரத்தில் உள்ள ஒரு பழத்தையும் பார்க்குறேன். ஒரு மரம்னு பார்க்கும்போது அதை கம்ப்ளீட்டாக ஹோலாக பார்க்குறேன். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நான் இந்த மரத்தை பார்த்தேன், இது எல்லாத்தையுமே பார்த்தேன்னு நாம் சொல்லிக்கிட்டாலும், ஆனால் நமக்கு உள்ள நல்ல கூர்ந்து கவனித்து பார்த்தா தெரியும், இந்த மனம் இருக்கு இல்லையா, உடனே ஆராய்ச்சி பண்ணிடும். எப்படி ஆராய்ச்சி பண்ணோம்னா, அந்த மரத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த ஒரு பறவை உட்காந்துருந்தது இல்லையா, அந்த பறவை ஒரு காகம்னு அடையாளப்படுத்திக்கும். அந்த மரம் இருக்கே அது ஒரு அரச மரம்னு சொல்லும், அல்லது அது ஒரு ஆலமரம்னு சொல்லும், அல்லது அது தென்னை மரம்னு சொல்லும். இப்படி அந்த மரத்தில் தேங்காய் இத்தனை தேங்காய் இருந்ததுன்னு சொல்லும், அது உயரமாட்டு இருந்தது குட்டையாட்டு இருந்ததுன்னு சொல்லும். இப்படி எல்லாத்தையுமே பிரித்து தான் அறிஞ்சுக்குமே தவிர அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாட்டு அறிஞ்சிக்க தெரியாது. ஏன்னா இதுக்கு மனசுக்கு நாம் முன்னாடி நிறைய பதிவுகள் அப்படி தான் பதிச்சு வச்சுருக்குறோம். அதனுடைய முன்பதிவுகளை பொறுத்து தான் அவைகளை இப்படி இப்படி பிரித்து அறிஞ்சிக்கிறது. ஏன்னா இதில் காகம்னு ஒன்று இப்படிலாம் தான் இருக்குங்கிறத அறிஞ்சு வச்சுருக்கு இந்த மனசு. அப்போ இந்த மனசு எப்படி முன்னாடி உள்ள பதிவுகள் மூலமாட்டு இருக்கோ அதன்படியே தான் அத்தனை விஷயங்களையுமே அது பிரித்து அறிஞ்சிக்கிறது. இப்போ நான் இவ்வளவு சொன்னேனே இந்த மனம்னு சொல்லி, இந்த மனம்ங்கிறது தான் ஜீவன். இந்த ஜீவன் இருக்கு இல்லையா, இந்த ஜீவன் தான் ஆத்மஸ்வரூபத்தினுடைய பிரதிபிம்பிக்கின்ற ஓர் அதிசய சக்தி. இந்த அதிசய சக்திங்கிறத அறிஞ்சிக்காததுனால தான் அகங்காரத்தினுடைய உச்சத்தில் தன்னை நான் சொல்லி சதா பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இந்த மனசு தான். அதாவது தனித்துவம் கொண்டதாட்ட ஆகிடுறது இல்லையா, பிரித்து அறிஞ்சு எல்லாத்தையுமே தனித்துவம் கொண்டதாட்ட ஆக்கிக்கிறது. இப்படிப்பட்ட அந்த ஜீவனினுடைய சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் கண்ணுக்கு தெரியாத இந்த ஒரு மனம்.
நாம் மனசுன்னு சொன்ன உடனேயே நம்மளுக்கு டக்குன்னு என்ன தோணும்? இந்த மனம் என்னுடைய மனம் இதை எண்ணுகிறது அப்படின்னு எல்லாமே தோணும் இல்லையா? அப்போ இங்கே எண்ணுகிறதுன்னு சொல்கிறது இல்லையா, இதை எதை எண்ணுகிறதுன்னா என்னுடைய நினைவுகளைத்தான் எண்ணுகிறது. அப்போ இங்கே எண்ணங்களாட்டு நாம் எதை சொல்கிறோம்னா நினைவுகளைத்தான் நாம் எண்ணங்கள்னு சொல்கிறோம். அப்படி இந்த எண்ணங்களாக தோன்றுகின்ற இந்த ஒரு நினைவுகளை எல்லாம் நீக்கி பார்த்தான்னா இங்கே தனியாட்டு மனம்ங்கிற ஒன்று இல்லவே இல்லை. அதாவது தனியான இங்கே ஒரு மனம்ங்கிறது இல்லை. அப்போது காரண தேகத்தில் பதிச்சு கொண்டு இருக்கக்கூடிய நினைவுகள், காரண தேகம்னா பூர்வ சம்ஸ்காரமாட்டு நம்மக்கிட்டக்க நிறைய பூர்வ வாசனைகள் இருக்குது. அப்போ இந்த வாசனைகள் எப்படி வந்ததுன்னா பலவிதமான பிறவிகளில் நாம் வச்சிருக்கக்கூடிய அந்த சங்கல்பங்கள் தான். அப்போ இந்த சங்கல்பங்கள் எல்லாமே நினைவுகளாட்டு மாறி இது எல்லாமே காரண தேகத்தில் ஒதுங்கி இருக்குது. அப்போ இந்த காரண தேகத்தில் பதிஞ்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு நினைவுகளினுடைய சொரூபம்தான் இந்த மனம். இப்போ இந்த நினைவுகள்னாலவையே தான் இந்த உலகை அது இருக்கிற மாதிரி படைச்சிக்கிறது. அந்த படைச்சிக்கின்ற இந்த உலகோடு என்ன ஆயிடுறது? கலந்து போயிடுறது. ரெண்டும் ஒன்றுக்கொன்று கலந்துக்கிறது. இப்படி உலகத்தோடு கலந்துக்கிட்டு என்ன ஆகிடுறது? நான் படித்தவனாட்டு இருக்கிறேன், நான் பணக்காரனாட்டு இருக்கிறேன், நான் ஏழையாட்டு இருக்கிறேன், நான் சிவபக்தனாட்டு இருக்கிறேன், நான் விஷ்ணு பக்தனாட்டு இருக்கிறேன், நான் சக்தி உபாசகனாட்டு இருக்கிறேன், நான் வேலை செய்கிறேன், நான் அடியாளாட்டு இருக்கிறேன், நான் பொறுக்கியாட்டு இருக்கிறேன், நான் அப்பாவியாட்டு இருக்கிறேன், நான் உத்தமனாட்டு இருக்கிறேன், நான் அரசியல்வாதி, நான் மந்திரி, நான் ஒரு பக்தன், நான் ஒரு ஞானி, யோகி அப்படின்னு எல்லாம் பலவாறாக தன்னை கற்பனை செய்து கொண்டு அந்த கற்பனைகளிலேயே சிக்கிக்கொண்டு அந்த நினைவுகளினுடைய பதிவுகளிலிருந்து வெளியே வர மறுக்கிறது. அப்படியான இந்த மனம் ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து அது வெளியில் வந்துட்டதுனால, ஏன்னா வெளி விஷயங்களுக்குள்ளே போயிடுச்சு, அது உருவாக்கின இந்த ஒரு உலக காட்சிகளோட தன்னை பின்னி பிணைத்து கொண்டது. இப்படி பின்னி பிணைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஆத்மஸ்வரூபத்தில் இருந்து அது வெளியில் போன இப்போ வெளியில் உள்ள விஷயங்களுக்கு போனதுனால அந்த மனசுக்கு இந்த உலகம் இருக்கு இல்லையா, அது ஒரு உண்மையாட்டை தெரிகிறது. இதே மனம் மீண்டும் திரும்பி அந்த ஆத்மஸ்வரூபத்தோடு சேர்ந்து ஒன்றாக ஒடுங்கிடுச்சுன்னா இந்த மனசுக்கு இந்த உலகங்கிறது வேறையாட்டு தெரியவே தெரியாது. அதாவது எல்லாத்தையும் அறிவு இந்த மனசின் மூலம் பிரகாசிக்கிறது. அதனால் இந்த பிரகாசத்திற்கு காரணமான இந்த மூலத்தை இந்த மனம் அடைகிற போது தன்னை பற்றிய தவறான பதிவுகள், அதாவது நான் இன்னார்னு சொல்லிட்டு இருந்தது இல்லையா, நான் அரசியல்வாதி, நான் பகுத்தறிவாதி, நான் பக்தன், நான் வேஷி, நான் பாபி, நான் புண்ணியசாலி, நான் படித்தவன் அப்படின்னு எல்லாம் நிறைய சொல்லின்னு இருந்தது இல்லையா, அந்த நான் போட்டுட்டு இருந்தது இல்லையா. அப்போது இது எல்லாத்தையுமேயே விட்டுட்டு, அதாவது இந்த எல்லா தவறான பதிவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஆத்மாங்கக்கூடிய ஒரு உண்மை நிலைக்கு வந்து தன்னுடைய சொரூபத்தில் அது நின்றுக்கும். அது நின்றுடுச்சுன்னா இருமைகள் இல்லை, எந்த விதமான பேதங்களும் இல்லை. தன்னில் தானாகவேயே தன்னுடைய சொரூபத்தில் இந்த தூல உடல் இருக்கின்ற வரை இந்த பூமியில் இருந்துட்டு அதுக்கு பிறகு எங்கும் எதிலும் எப்பொழுதும் இருக்கிற அந்த சுத்த முக்த சுயம் பிரகாச ஆத்மாவாட்டே அது பிரகாசிச்சுட்டே தான் இருக்க போகிறது. இந்த நிலையை அடையத்தான் அநேக ஜனங்கள் பாதை தெரியாமல் பலவிதமான மதங்களை உருவாக்கி கொண்டு அங்கும் இங்குமாக அலைக்கழிக்கப்பட்டே வருகிறார்கள். இப்படி பல்வேறு மதங்களினுடைய பிடியில் சிக்கிக்கின்ற அந்த மனிதன், அல்லது மனிதன்னா இங்கே ஜீவன் அல்லது அந்த ஒரு மனம் தன்னை அறிய ஆர்வம் இல்லாமல் இருக்குது. தன்னை அறியக்கூடிய ஆர்வம் வந்தாலும்
எப்படி அதை அறிஞ்சிக்கிறதுங்கிறத தெரிஞ்சிக்க முடியலை. இப்போ ஹிந்துவாட்டு பிறக்கிறதுனால அது என்ன பண்ணுறது, பலவிதமான தீர்த்த தலங்களுக்கு போகிறது. கிறிஸ்துவ நாட்டு இருந்து பலவிதமான சர்ச்சுகளுக்கு போகிறது. முஸ்லீம்களாட்டு இருந்த பலவிதமான தர்காக்களுக்கு சென்று இறைவனை தேடுகிறது, எங்கேயோ அது இருக்குன்னு. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே என்ன ஆகுறதுன்னா, இவர்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கிற ஒரு கருவியாக மட்டுமே தான் அவர்கள் எல்லோருமே இந்த கடவுளை அப்படி தான் பார்க்குறாங்க. இப்போ நான் போனால் எனக்கு இந்த ஒரு காரியம் நடக்கும், அதனால் நாம் இந்த கோவிலுக்கு போகிறோம். இல்லையானா இன்னொரு கோவிலுக்கு போவோம், ஏன்னா இந்த கடவுளை விட அந்த கடவுள் சக்தி வாய்ந்தவர்னு சொல்லிடுறோம். இப்படி பலவிதமான சாதனைகளை பிடிச்சிக்கிண்டு, அதாவது பலவிதமான சாதனைகள்னா எதெல்லாம், இந்த பூஜை, ஜபம், பிராணாயாமம், யோகா, உபாசனை, கர்மங்கள்னு இப்படி நிறைய சாதனைகளை நான் செய்கிறேன்னு சொல்லி எதையாவது நான் செய்கிறேன்னு பிடிச்சிக்கிண்டு தன்னுடைய மனசை சுத்தம் செய்யாமல் அந்த சாதனைகளையே தனக்கு சாதகமாட்ட மாற்றிக்கிட்டு அதிலேயே இதுதான் உயர்ந்தது, இது தாழ்ந்தது, இந்த ஞானம் எனக்கு வராது, இதில் இந்த ஒரு நான் செய்கிறேனே இந்த பக்தியே எனக்கு போதும், யோகா மட்டும்தான் சிறந்தது, இறை நாமத்திற்கு நிகராட்டு வேறு எதுவுமே கிடையாது, என்னுடைய சிவன்தான் பெரியவன், என்னுடைய கிறிஸ்து மட்டுமே தான் ரட்சிக்கக்கூடியவராட்டு இருக்கிறார், அல்லாஹ் மட்டுமே அனைத்திற்கும் ஆதாரமாட்டு இருக்கிறார். மாதிரி பலவிதமான அறியாமைகளை எல்லாம் நமக்குள்ள வளர்த்துக்கிட்டு சித்த சுத்திக்காக மட்டுமே தான் இந்த சாதனைகள்ங்கிறத கூட ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. இப்படி இவங்க எல்லாருமே தன் மனம் போன போக்கிலவையே எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இப்படி மனம் போன போக்கிலவையே தான் நீ போகிறாய்ங்கிறத சுட்டி காட்டுறதுக்குத்தான் சத்குருவும் தேவை, சாஸ்திரமும் தேவை. இப்படிப்பட்ட மனதினுடைய வெளிமுக பார்வையில் இருக்கிற கூடிய அந்த ஒரு மனம் 2 நிலைகளில் செயல்படுகிறது. எப்படின்னா, ஒன்று பார்த்தறிதல், இன்னொன்று திரும்பி அறிதல் அப்படிங்கக்கூடிய 2 நிலை. மனதினுடைய இந்த இருமைத்தன்மை தான் பொருளை காட்சிப்படுத்துகிறது. இந்த இருமைத்தன்மை ஒன்று பார்த்து தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்று திரும்ப அந்த பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது. ஆனால் ஆத்மஸ்வரூபத்தை அறிஞ்சிக்கணும்னு உண்டுமானால் வெளிப்பொருள்களை பற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு மனசு இருக்கு இல்லையா, அதை அதிலிருந்து விடுவித்து உள்முகமாக திருப்புதல் மட்டுமே தான் போதும். இப்போது சூரியன் அதோ இருக்குன்னு சொன்னால் அதோ சூரியன் இருக்கேன்னு சொல்லி நம்ம திரும்பி பார்த்துட்டா போதும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுதான் எனக்கு தெரியுமேன்னு சொல்லிட்டு நாம் இங்கே உட்காந்துக்கிறோம். அப்போ காட்டி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறோது நாம் அதை பயன்படுத்திக்கணும் இல்லையா. அப்போது இப்படி அந்த திருப்பி விடப்பட்ட அந்த ஒரு மனம் இருக்கு இல்லையா, அந்த மனம்தான் அகமுகமாட்டு திரும்பியதும் அங்கே பற்றி கொள்ள என்ன இருக்கு, அங்கே அறிவை தவிர பேதமை கொண்ட இருமைகள் இல்லாத காரணத்தினால இத்தனை காலம் அறியாமல் இருந்ததினுடைய மூலத்தை அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த அறிவோடு தன்னை கரைத்து விடுகிறது. எப்படி சமுத்திரத்தில் கரைந்து இருக்கக்கூடிய அந்த உப்பை சமுத்திரத்தில் போட்டால் உப்பு அந்த சமுத்திரத்தில் இல்லாமல் போயிடுது, காணாமல் போயிடுது, அந்த உப்புங்கிறது இல்லை, ஆனால் அந்த சுவை எஞ்சுகிறது இல்லையா. அப்போது என்ன ஆகிறதுனா, மனசுக்கு இனி அங்கே வேலை இல்லை, இருக்கிறது அந்த அறிவு மட்டுமேங்கிறதுனால இவ்வளவு காலமும் இதை தெரிஞ்சுக்காமத்தான் வெளியில் உள்ள பொருள்களை பார்த்து அதுகளில் தனக்கு வேறையாட்டு அது இருக்குங்கிறதுனால அதை எண்ணி மயங்கி கொண்டிருந்த மனம் அதிலிருந்து விடுபட்டு உள்முகமாகி விட்டதுனால அங்கே என்னாகிடுறது, இந்த காண்பவன், காட்சி, காணப்படும் பொருள்ங்கிற மாதிரி எல்லாத்தையுமேயே அந்த அறிவுக்கு வேறையாட்டு இல்லைங்கிறத அறிஞ்சுக்கிண்டு அந்த ஆத்மாவின் முன்னால இது செயலற்று போகிறது. ஆனால் நாம் இதை செய்யாமல் வெளி விஷயங்களில் அலைபாய்கின்ற இந்த ஒரு மனசை விட்டுட்டோம்னா அது உள்ள திரும்பி பார்க்காத வரைக்கும் இந்த அறிவை அறிவதற்கு அதுதான் பெரிய தடை.
அதனால் என்ன பண்ணணும்னா மனசுக்குத்தான் அதனுடைய உண்மை சுரூபத்தை காட்டி கொடுக்கணும். அப்போது மட்டும்தான் மனசு அடங்கும், இல்லைன்னா மனசு அடங்கவே அடங்காது. அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்று தன்னுடைய உருவத்தை பார்க்குறவன் அந்த கண்ணாடியை அடையாளம் கண்டுட்டான். இந்த கண்ணாடியில் தான் நம்மளுடைய பிம்பம் தெரிகிறது, இந்த கண்ணாடி இல்லைன்னா அந்த பிம்பம் தெரியறது இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டான். அப்போ கண்ணாடியில் தெரிகிறது போலி, இங்கே நான் தான் உண்மைங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறானோ, அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த ஒரு பிம்பத்தில் மதிமயங்க மாட்டானோ, அதாவது தன்னுடைய பிம்பம் தான் அங்கே தெரிகிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த பிம்பத்தின் மேலே பற்றுதலை வைப்பானா? இப்போ அதுக்கு காரணமாட்டி இருக்கிறவன் நான் இங்கே இருக்கிறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான், என்னுடைய பிம்பம் தான் அங்கே தெரிகிறதுங்கிறத உணர்ந்துக்கிட்டதுக்கு அப்புறமா அது போலியான, அதாவது ஒரு பொய்யான பிரதிபிம்பம்ங்கிறத அறிஞ்சுக்கிற மாதிரி இந்த அறிவு தான் அனைத்திற்கும் ஆதாரங்கிறத அறிஞ்சுக்கிட்டவனுக்கு இது நாள் பார்த்த இந்த ஒரு உலகம் அதனுடைய பிரதிபிம்பம் தான் தெரிகிறது. அதனால் அது வந்து போகிறதுங்க கூடிய ஒரு உண்மை தெரிஞ்சு போயிடுறது. அதனால் அவன் அதுக்கு மயங்கிறது இல்லை. இப்படி தன்னுடைய உண்மை சொரூபத்தை அறிஞ்சவன் வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தாலும் அதை கண்டு மயங்கவும் மாட்டான், அதில் மீது ஆசைப்பட மாட்டான். தன்னுடைய சொரூபத்தில் இருப்பில் எப்போதுமே ஆனந்தமாட்டே தான் இருக்கிறான். ஏன்னா புறக்கண்களால் வெளி விஷயங்களை கண்டு மயங்கிய மனம் உள்ள அது ஆத்மாவை தன்னை அறிவாக அறிந்து கொண்டதுனால அது ஆத்மாவை அறிந்து அது அமைதி அடைகிறது. இப்படி இருக்கும்போது வெளி விஷயங்களில் ஆர்வம் கொண்டு இருக்கக்கூடிய மனம் எப்படி ஆத்மாவை அறிஞ்சுக்கும்? அப்போது உடல் மனம் புத்திங்கக்கூடிய எல்லாத்தையுமேயே இதுவல்லன்னு நீக்கி விலக்கிட்டா மட்டுமே ஆத்மாவை அறிஞ்சிக்க முடியுங்கிறத வெளிமுகமாட்டு விசாரித்து அற்ப மனதனால ஆன்மாவை அறிய முடியாதுங்கிற எண்ணத்தில் மகா பண்டிதர்களில் பெரும்பாலானவர்கள் இந்த ஆத்ம ரகசியத்தை நேரடி அனுபவமாக அறியாமலேயே அந்த ஆத்மாவை பற்றி அதிகம் பேசிக்கிட்டு அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு அந்த ஆத்ம ஞானத்தை பரப்புகிறேன்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரதிபிம்பிக்கக்கூடிய பிம்பத்தை மட்டும் கவனிப்பவனுக்கு கண்ணாடி அங்கே இருக்கே, கண்ணாடி தானே காரணம்ங்கிறத கண்டுபிடிக்க தெரியல இல்லையா? அதே மாதிரி தான் இந்த அறிவு ஆகாசத்தை மாதிரி, அதாவது வெளியே மாதிரி எங்கும் எதிலும் எல்லா காலத்திலும் பறந்து விரிந்து எங்கும் வியாபித்திருக்கு. அந்த அறிவு இல்லாத இடமே இல்லை. அதுவே தான் வெளியாக மனசிலும் அதுதான் இருக்கு. அதனால் அந்த மனசு மூலமாட்டு அதுதான் அறிகிறது. அப்போது நாம் என்ன செய்ய வேண்டியது? வெளி பொருள்களில் இருந்து மனசை திருப்புறது மட்டுமே தான் அந்த அறிவை காட்டுகிறதே தவிர இல்லைன்னா அறிவை காட்டாது. எப்படி ஒரு பானையில் நிரப்பி வைக்கக்கூடிய அந்த ஒரு தானியங்களை வெளியே எடுத்து விட்டால் அந்த பானையில் ஒரு வெளி இருக்குது. அதே மாதிரி அந்த மனசில் நிரப்பி வச்சிருக்கக்கூடிய அந்த விஷய சுகங்களை வெளியில் எடுத்துட்டோம்னு உண்டுமானால் மனசில் எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த அறிவு அகப்படுகிறது. அந்த அறிவு இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்படி அந்த அறிவை அறிந்த மனம் இருக்கு இல்லையா, தன்னுடைய உண்மை நிலையும் அதுதான்ங்கிறத அறிஞ்சு அதிலவையே அமைதி அடைஞ்சிடுறது. அதுக்கப்புறமா அது ஆட்டம் போடாது. இப்படி மனதினுடைய உண்மை நிலையை அந்த ஒரு அறிந்து அந்த உண்மையான அமைதியை அடைகிற பொழுது அந்த அமைதியைத்தான் சாந்தி, சமாதி, மௌனம், மோட்சம்னு சொல்லி பலவிதமான பெயர்களில் சாஸ்திரம் போற்றுகிறது. இப்போ பார்த்தா அறிவு இல்லைன்னா அறியப்படுகிற பொருள் இல்லை. அதாவது அறிவு இல்லைன்னா இங்கே மனம் இல்லை. ஏன்னா அங்கே அறியப்படுகிற பொருளாட்டு என்னது இருக்குது?
மனம்தான் அறியப்படுகின்ற பொருளாட்டு இருக்கு. அப்போ இங்க அறிவு இல்லைன்னா மனம் இல்லைன்னு ஆயிடுறது. புரியுறதா? இனியும் இந்த மனசை பற்றி நாம் இன்னமும் பார்க்கலாம். அடுத்த வரக்கூடிய பதிவுகளில் இந்த மனம் பற்றிய விஷயங்களை நாம் இன்னமும் தெரிஞ்சுக்கலாம். ஹரி ஓம். நன்றி.